உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காலநிலை அனர்த்தங்களினால் 10 மாவட்டங்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு, 17 மரணங்கள் பதிவு. தாழ்நில பிரதேசங்களில் தொடர்ந்தும் வெள்ள அபாயம். 2021 இலங்கை முதலீட்டு மாநாடு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் முதலீடு செய்யுமாறு ஜனாதிபதி அழைப்பு. புதிய களனி பாலத்திலிருந்து அத்துருகிரிய வரையிலான அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகள் பிரதமரினால் அங்குரார்ப்பணம். கட்டுமான பணிகளில் சீன நிறுவனம். වසර 15ක මෙහෙයුමක් නඩත්තු ඇතුළත් ඉදිකිරීම වෙනුවෙන් සීමා සහිත චයිනා හාබර් ඉංජිනේරු සමාගම රුපියල් බිලියන 135කට ආසන්න මුදලක් වැය. ஜூன் 9ஆம் தேதி முதல் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் சீனாவின் சைனோஃபார்ம் தடுப்பூசியை வழங்குவதற்கு தீர்மானம். கொழும்புக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களுக்கு இன்று முதல் வர்ண ஸ்டிக்கர்கள். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். 2021 இலங்கை முதலீடு மாநாடு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இன்று ஆரம்பமானது. நிகழ்வில் இலங்கையின் எதிர்கால முதலீட்டு திட்டங்கள் ஜனாதிபதியால் உலகுக்கு முன்வைக்கப்பட்டன. My government has ambitious plans. 65 நாடுகளின் பிரதிநிதிகள் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இணைந்து கொண்ட இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விசேட பொருளாதார பலனுடைய வர்த்தக நடவடிக்கைகளுக்கான சலுகைகள் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலீடுகளை மேற்கொள்வதால் துறைமுக நகரில் பெறப்படும் வாய்ப்புகள் மற்றும் முழு பலனையும் அடையுமாறு அனைத்து நாடுகளிலிருந்து வரும் வர்த்தகர்களை வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். இயற்கை விவசாயத்திற்கு ஆதரவளிக்கும் கொள்கை தம் அரசாங்கத்திடம் இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தற்போதைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டிப்பாக்கி 2030ஆம் ஆண்டளவில் இலங்கையின் தனிநபர் தேசிய உற்பத்தி $8,000 அதிகரிப்பதே அரசின் கொள்கை திட்டத்தின் முக்கிய பங்காக இருப்பதாக தெரிவித்துள்ளார். புதிய களனி பாலத்திலிருந்து அத்துருகிரிய வரையில் தூண்கள் மீது அமைக்கப்படும் அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக ஆரம்பித்து வைத்தார். 16.4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட களனி பாலத்தில் இருந்து அத்துருகிரிய வரையிலான அதிவேக வீதி 4 ஒழுங்குகளை கொண்டுள்ளதாக அமையவுள்ளது. சைனா ஹாபர் பொறியியலாளர் சங்கத்தினால் அமைக்கப்படவுள்ள இந்த அதிவேக வீதிக்காக 134.9 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் கண்டி வீதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேம்பாலம் அமைக்கும் நடவடிக்கையும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கொழும்பு மற்றும் கண்டியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இன்று நாங்கள் திட்டங்களை தொடங்கியிருக்கின்றோம். இந்த இடங்களிலிருந்து போக்குவரத்து நெரிசல் குறித்து வரலாற்றில் எத்தனையோ பேர் பலவிதமாக பேசியிருந்தார்கள். ஆனால் நடவடிக்கைகள் ஒன்றும் எடுக்கப்படவில்லை. போக்குவரத்து நெரிசல் காரணமாக மக்கள் சாலையில் செலவழிக்கும் நேரத்தை குறைத்து சில பயனுள்ள வேலைகளுக்கு அந்த நேரத்தை மிச்சப்படுத்த முடிந்தால் அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக அமையும். ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக நாட்டு மக்களுக்கு தடுப்பூசிகளை கொண்டு வருவோம் என்று உறுதியளித்திருந்தோம். தடுப்பூசி மூலம் எங்கள் மக்களை பாதுகாக்கும் திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துகின்றோம். சில குறைபாடுகளை சரி செய்ய முன்வந்துள்ளோம். இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்த மருத்துவர்கள், ஆயுதப்படைகள், காவல்துறை மற்றும் அதை ஆதரிக்கும் மக்கள் உள்ளிட்ட மருத்துவ ஊழியர்கள் பெரும் தியாகங்களை செய்கிறார்கள் என்பது நீங்கள் அறிவீர்கள். இந்த அதிவேக நெடுஞ்சாலையில் ஒரு சிறப்பு அம்சம் காணப்படுகின்றது. நம் நாட்டின் முதலாவது மற்றும் இரண்டாவது அதிவேக நெடுஞ்சாலைகளை இணைக்கும் 4 பாதைகள் அமைப்பதே இதுவாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். අනාගතයටත් එකසේ වටන බව ඔබ දන්නවා. වාහන තදබදය ඒ මහජනතාව මහමගට ගෙවා දමන කාලය අඩු කරලා ඒ කාලේ යම් ප්‍රයෝජනවත් කාර්යයකට ඉතිරි කරලා දෙන්න පුළුවන් නම් ඒක අප ලබන ජයග්‍රහණයක් වශයෙන් මම දකිනවා. අද මේ ආරම්භ කරන ව්‍යාපෘති අතරට සම්පූර්ණයෙන්ම කුළුණු මතින් ඉදිවෙන මේ රටේ 8වෙනි අධිවේගී මාර්ග ව්‍යාපෘතියක්. අධිවේගී මාර්ගයේ නව කැලණි පාලනමයි ඉඳන් நாடு முழுவதும் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக உண்டான அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேபோல பலத்த மழை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக உண்டான அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வெள்ளம், மண் சரிவு, பலத்த காற்று, மரம் முறிந்து வீழ்தல் போன்ற சீரற்ற காலநிலையினால் உண்டான அனர்த்தங்கள் காரணமாக நாடு முழுவதும் 67,613 குடும்பங்களை சேர்ந்த 2,71,110 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா, ரத்னபுரி, கொழும்பு, புத்தளம், களுத்துறை, நுவரெலியா, கேகாலை, கண்டி, குருநாகல் மற்றும் காலி ஆகிய 10 மாவட்டங்களை சேர்ந்த 88 பிரதேச செயலாளர் பிரிவுகளே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 5 பேர் காயமடைந்துள்ளதுடன் 2 காணாமல் போயுள்ளனர். மேலும் 17 வீடுகள் முழுமையாக சேதமாகியுள்ளதுடன் 978 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. 106 பாதுகாப்பான நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இவற்றில் 6,177 குடும்பங்களை சேர்ந்த 26,806 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 5,710 குடும்பங்களை சேர்ந்த 22,975 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா, ரத்னபுரி, கொழும்பு, புத்தளம், களுத்துறை, நுவரெலியா, கேகாலை, கண்டி, குருநாகல் மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களிலேயே பாதிப்புகள் அதிகமாக பதிவாகியுள்ளன. இதேபோல பலத்த மழை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு வரை மண்சரிவு அபாய எச்சரிக்கை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பிரதேசத்தில் கொலனாவு பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பல பிரதேசங்கள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியே காட்சியளிக்கின்றன. அதிகமான மக்கள் அந்த பிரதேசங்களை விட்டு வேறு இடங்களிலேயே தங்கியிருக்கின்றனர். பலரது வீடுகள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் சிறு தொழிற்சாலைகள் எல்லாம் முற்றாக நீரில் மூழ்கி பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அரசாங்கத்தினால் கொரோனா காலத்தில் வழங்கப்படும் 5,000 ரூபாவின் 2ஆம் கட்ட கொடுப்பனவு கூட தமக்கு கிடைக்கவில்லை என்றும் கவலை தெரிவிக்கின்றனர். அத்துடன் 1 வாரத்திற்கும் மேலாக நீர் தேங்கி நிற்பதால் நோய்கள் பரவும் அபாயமும் காணப்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு கிழமை அந்த தண்ணி போட்டு இருக்குது. இதுவரைக்கும் எந்த அரசாங்க நிலத்த பொறுப்புதார் யாரும் இதுவரைக்கும் வரையும் இல்லை. ஒரு மந்திரிமாரும் வரையில்லை. வாரவங்க ரோட்டில் இருந்து பார்த்துட்டு போகிறதா இருக்கும். ஆனால் உள்ளுக்க யாருக்கும் வர இயலாது. அவங்க கல்சானை தூக்கி கொண்டு உள்ளுக்க வர இயலாது. அதனால் நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சாப்பாடு ஒன்று கூட எங்களுக்கு தாராங்க இல்லை. 5,000 ரூபா சல்லியும் தரையும் இல்லை. தாரன்னு ஒன்றும் இல்லை. 5,000 சதவீதம் தரல, கிடைக்கல. ஏன் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. இப்போ பார்க்க போகிற ஊருக்கு எல்லாம் சாமான்லாம் பிறந்து எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இதுக்கு ஒரு வழின்னு பார்க்கத்தான் நான் போகிறோம். 10 நிமிஷம் எங்களால் முடிஞ்சதுன்னு எங்களுக்கு ஒரு சேர்த்துறாங்க. அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களா? யாரும் வந்து பார்க்கல. இதுவரை யாரும் வரவும் இல்லை, கேட்கவும் இல்லை. நாங்களாக தான் இருக்க வேண்டியனா நாங்கள் அங்கிட்டு இங்கிட்டு போய் ஒரு ரூட்டுலேருந்து நிற்கிறோம். சின்ன காலந்து பிறந்து வளர்ந்தோம். இங்கே மிச்சம் வெள்ளம் தான் வரும். இந்த வெள்ளம் வந்ததுக்கு பரவாயில்ல. இந்த மக்களுக்கு உதவி செய்கிறது, இந்த அரசாங்கத்தால் உதவி செய்கிறது. அந்த கொடுக்குற சாப்பாடு தான் தின்னு பார்க்கணும். தின்ன இல்லாத சாப்பாடை கொடுத்தா ஆட்கள் வீசத்தான் செய்வாங்க. இது நாட்டு முதல் தானே. இந்த நாட்டு பணம், இந்த நாட்டு பணம் யார்? இது நம்மட பணம். யாரும் கொண்டாந்து போட்டதில்லை. சில மந்திரிமார் வராங்க, சோறு கொடுத்தாங்களா, சாப்பாடு கொடுத்தா சொல்லிட்டு தான் போகிறாங்க. அந்த சாப்பாடு திண்டு பார்க்க சொல்லுங்க பாப்போம். சாப்பாடு எவ்வளோ குறை இருக்குன்னு, இவ்வளோ சாப்பாடு வீச வைக்கிறாங்க. இந்த நாட்டு பணம் இப்படி இதாக்குறாங்க. இந்த நாட்டை முன்னேற்றணும். இந்த நாட்டை முன்னேற்ற நாங்கள் எல்லாத்தையும் கேட்குப்பாங்க. இதேபோல நீர்ப்பாசன பணிப்பாளர் சுகீஸ்வர இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். அத்தனகலோயா, களனி மற்றும் களுகொங்கையில் தாழ்நில பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கானது குறைவடைந்து செல்ல ஆரம்பித்துள்ளது. ஏனைய பிரதேசங்களில் நீர்மட்டம் குறைவடைய ஆரம்பித்துள்ளது. தாழ்நில பகுதிகளில் சில நேரங்களில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடும். அவ்வாறு ஏற்படுவது கடல் மட்டத்தில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு அமையவே அது தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை. எதிர்வரும் நாட்களில் வெள்ளப்பெருக்கானது குறைவடைந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்த போதிலும் விசேடமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டியது, இதுவரையிலும் சில பிரதேசங்களில் வீதிகள், வீடுகள் என்பன நீர் கடுமையாகியுள்ளன. எனவே இவற்றை மிக அவதானத்துடன் பயன்படுத்த வேண்டும். இதில் முக்கிய விடயமானது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் வீடுகளுக்கு செல்லும் போது மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். காரணம், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2-3 நாட்கள் நீர் தேங்கி இருந்துள்ளன. எனவே நீர் குறைவடைந்தாலும் ஈரத்தன்மையானது குறைவடைவதற்கு ஒரு சில நாட்கள் செல்லும். இவ்வாறு அதிகளவு ஈரத்தன்மையுடன் இருக்கக்கூடிய நிலத்தில் வெடிப்புகள் இருப்பின், மதில்கள் இருப்பின் இவை இடிந்து விழுவதற்கான அபாய நிலை காணப்படுகின்றது. எனவே மீண்டும் வீடுகளுக்கு குடியேறும் போது மிக அவதானத்துடன் செயற்படுமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய வீடுகள் தொடர்பில் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கிராம சேவகர்கள் மூலமாக கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொண்டால் உதவுவதற்கு தயாராக இருக்கின்றோம். මධ්‍ය ප්‍රදේශ සහ පහළ ප්‍රදේශවල ඇතිවලා තියෙන ගම්වතුර තත්ත්වය සමස්තයක් ලෙස බැස යාම ආරම්භ කරලා තියෙනවා.
තියෙනවා. සියලු ප්‍රදේශවලදී සමස්තයක් ලෙස ගම්මුතර තත්ත්වය மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரலியா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று முதல் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேபோல சபரகம்பு மாகாணம் மற்றும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையிலான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் கோவிட்-19ற்கான தடுப்பூசிகளை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதாக விசேட வைத்தியர் சித்ரமாலித சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் கோவிட் தொற்றும் அபாயம் அதிகமாக உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீனாவின் சினோஃபார்ம் கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. சுகாதார மேம்பாட்டு திணைக்களத்தின் இன்றைய செய்தியாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. සෞඛ්‍ය අමාත්‍යාංශය මගින් COVID-19 රෝගය සඳහා ගර්භණී මව්වරුන්ට එන්නත්කරණය කිරීමට තීරණයක් ගෙන තියෙනවා. ඒ අනුව COVID ආසාදනය වුණාම රෝගයේ සංකුලතා ඇති වෙන්න සහ වැඩි අවදානමක් ඇති ගර්භණී මව්වරුන් සඳහා මෙම එන්නත ලබා දෙන්න சௌக்கிய அமாத்தியாංශය தீர்மானம் කර තියෙන්නේ. கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் கோவிட்-19ற்கான தடுப்பூசிகளை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. குறிப்பாக கர்ப்பிணி தாய் ஒருவருக்கு கோவிட் தொற்றுமாயின் அது ஏனையவர்களை விட சிக்கல்களையே தோற்றுவிக்கும். எனவே கோவிட் தொற்றும் அபாயம் இருக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த தடுப்பூசியை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். குறிப்பாக 35 வயதுக்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் அபாயமிக்க தரப்பாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதேபோன்று BMI பெருமானம் 30 விட அதிகமாக உள்ள தாய்மார்கள், நீரிழிவு, உயர்குருதி அழுத்தம், சுவாச நோய்கள், சிறுநீரக பாதிப்பு, இதய நோய்கள் போன்ற நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள தாய்மார்களுக்கும் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். அதேபோன்று கோவிடை தடுக்கும் முன்கள பணியாளர்களில் கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பின் அவர்களுக்கும் இந்த தடுப்பூசியை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டாலும் நோய் தொற்றுவதற்கான வாய்ப்புள்ளதால் தொடர்ச்சியாக சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். எனவே கர்ப்பிணி தாய்மார்கள் ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்த்து முடியுமானவரை வீடுகளில் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். සියලු දෙනාම දැනගන්න ඕන කොවිඩ් දෙන්නත ලබා ගත්තත් අපිට රෝගය වැළඳීමේ යම් හැකියාවක් තියෙනවා. එබැවින් අපේ සියලුම සෞඛ්‍ය ආරක්ෂිත ක්‍රමවේද අපි පිළිපදින්න ඕන. විශේෂයෙන්ම ගර්භණී මව්වරුන්ට අපි කියන්නේ සෙනඟ ගැවසෙන ස්ථානවලට යන්න එපා. හැකිතාක් නිවසේම රැඳී සිටින්න. COVID-19 රෝගීන් සංඛ්‍යාව මේ වෙනකොට 1,02 ඉක්මවලා 2,53,333ක් හැටියට වාර්තා වෙනවා. தற்போது நாட்டில் 2 லட்சத்திற்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். தற்போது நாட்டில் 191 கோவிட் சிகிச்சை நிலையங்களில் 29,530 படுக்கைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 26,243 படுக்கைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று அதிதீவிர சிகிச்சை பிரிவின் 82 படுக்கைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 9ஆம் தேதி இந்த வேலை திட்டம் கொழும்பு மாவட்டம் பிலியந்தல பிரதேசத்தில் ஆரம்பமாக உள்ளது. සයිනෝෆාම් එන්නත තමා මේ මොහොතේ අපිට ලබා දීමට නිර්දේශ කරලා තියෙන්නේ. ඒක 9 වෙනිදා අපි ආරම්භ කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இன்று 68 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி தேவராஜா முதலி ஸ்டீவ் சஞ்சீவ் தெரிவித்தார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் கோவிட் தொற்றினால் கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் 68 பேருக்கு இவ்வாறு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த மாதிரிகள் பரிசோதனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்றைய தினம் 4,625 பேருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளன. இதில் எஸ்ட்ராசெனிகா கோவிட் தடுப்பூசியின் 2வது டோஸானது 146 பேருக்கும், சினோஃபார்ம் கோவிட் தடுப்பூசியின் 1வது டோஸானது 4,479 பேருக்கும், ஸ்புட்னிக் வி கோவிட் தடுப்பூசியின் 1வது டோஸானது நேற்றைய தினம் எந்த ஒருவருக்கும் செலுத்தப்படவில்லை. எனவே ஸ்புட்னிக் வி கோவிட் தடுப்பூசியின் 1வது டோஸானது இதுவரையில் 64,986 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் பிராந்திய பணிமனையின் கீழான அனைத்து 13 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவினிலும் இன்றை வரை 363 நோயாளிகள் COVID-19 உள்ளவர்களாக கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலையில் கிடைத்த தகவலுக்கு மேலதிகமாக எங்களுக்கு 19 நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இத்துடன் தான் இந்த எண்ணிக்கை 363ஆக உயர்ந்திருக்கின்றது.
நேற்று முன்தினம் கல்முனை நகரில் காணப்படுகின்ற அஸ்ட்ரத் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் எனப்படுகின்ற கல்முனை தெற்கு ஆதார வைத்தியசாலையில் 80 வயதுடைய சம்மாந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் இந்த சுவாச பிரச்சனைகளுடன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய அந்த ஆன்டிஜன் மாதிரி பாசிட்டிவாக வந்ததைத் தொடர்ந்து அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பிற்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பப்பட்டு கொண்டிருந்த பொழுது இடைவெளியில் மட்டக்களப்பு நகரில் வைத்து அந்த பொதுமகன் இறந்திருந்தார். ஆகவே அவரின் இறப்பை தொடர்ந்து கல்முனை பிராந்தியத்தின் முதலாவது COVID-19 நோயினால் ஏற்படுகின்ற இறப்பு பதியப்பட்டிருக்கின்றது. அவருக்கு நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் 2976 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்கள் அனைவரும் புதுவண்ட கோவிட் கொத்தை சேர்ந்தவர்கள். இதேவேளை நேற்றைய தினம் மேலும் 46 கோவிட் மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் மே 17 முதல் ஜூன் 5 வரை இடம்பெற்றுள்ளன. இவற்றில் 13 மரணங்கள் வீடுகளில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் நேற்றைய தினமும் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 805 பேர் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 589 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 300 பேரும், நூரெலியா மாவட்டத்தில் 128 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 112 பேரும் பதிவாகியுள்ளனர். அனுராதபுரம் மாவட்டத்தில் 107 பேரும், காலி மாவட்டத்தில் 98 பேரும், கண்டி மாவட்டத்தில் 97 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 94 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 84 பேரும், கேகாலி மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் 79 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 73 பேரும், ஹம்பாந்தோட்டை மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களில் 60 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 51 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 34 பேரும் பதிவாகியுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் 32 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 26 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 21 பேரும், பதுளை மாவட்டத்தில் 14 பேரும், மாத்தறை மற்றும் ஒன்றகலை ஆகிய மாவட்டங்களில் தலா 10 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 9 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 3 பதிவாகியுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையில் புதிதாக 1960 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2,07,293 உயர்வடைந்துள்ளது. 1742 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. கொழும்பு நகருக்குள் பிரவேசிக்கின்ற வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு அமைவாக 11 வர்ண ஸ்டிக்கர் மூலம் வகைப்படுத்தும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்தார். இதேபோல தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை நீடிப்பது தொடர்பில் இதுவரையில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பிற்குள் நுழையும் 52 இடங்களில் இந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பிற்குள் பிரவேசிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அத்தியாவசிய சேவைகளுக்காக பிரவேசிப்போருக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக போலீசாரினால் இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் சுகாதாரத்துறைக்கு பச்சை நிறமும், ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறைக்கு இளநீல நிறமும், அத்தியாவசிய பொருள் விநியோகத்துக்கு சிவப்பு நிறமும், அத்தியாவசிய சேவை விநியோகத்திற்கு மஞ்சள் நிறமும், பொதுத்துறை சார்ந்த சேவைகளுக்கு இளம் சிவப்பு நிறமும், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சேவைகளுக்கு கபில நிறமும், உணவு விநியோகம் சார்ந்த விடயங்களுக்கு சாம்பல் நிறமும், தனியார் துறை சார்ந்த விடயங்களுக்கு ஊதா நிறமும், வைத்தியசாலை மற்றும் மரணம் சார்ந்த விடயங்களுக்கு கருப்பு நிறமும், ஊடகம் மற்றும் தொடர்பாடல் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு செம்மஞ்சள் நிறமும், வெளிநாட்டு பயணங்களுக்கு வெள்ளை நிறம் என 11 நிறங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு வீதி, கண்டி வீதி, கொலனாவையிலிருந்து தெமட்டுகொட நோக்கிய வீதி, பத்ரமுல்லையிலிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கிய வீதி, ஹைலெவல் பாதையின் பிளியந்தலை நோக்கிய வீதி, காலி வீதி ஆகியவற்றில் ஸ்டிக்கர் ஒட்டும் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. வழங்கப்பட்டுள்ள ஸ்டிக்கரை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை சுரண்டவோ கலட்டி எறியவோ முடியாது. இந்த ஸ்டிக்கரை துஷ்பிரயோகப்படுத்த முடியாது. உங்களுடைய வாகனத்தை வேறு ஒருவரின் பயன்பாட்டிற்கு வழங்குவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம். அவ்வாறு இந்த ஸ்டிக்கர் பயன்படுத்தப்பட்டால் இதற்கெதிராக கடுமையான தண்டனை மேற்கொள்ளப்படும். பயண தடை காலம் நிறைவடையும் வரையில் இந்த ஸ்டிக்கர் செல்லுபடியாகும். ක්‍රියාත්මක කරනවා. ඔවුන් අනෙකෙකු ලෙස පෙනී සිටීමට යම් කෙනෙකුට උදව් කර තිබෙනවා නම් එම වරදට අනුබල දීම සම්බන්ධයෙන් ක්‍රියා කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, நுவரெலியா உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் 77 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.
திருகோணமலையின் பூம்புகார் முருகன் கோவிலடி யாழ்ப்பாணத்தின் பலாலி வடக்கு, முல்லைத்தீவின் தேவிபுரம், புதுக்குடியிருப்பு மேற்கு, புதுக்குடியிருப்பு கிழக்கு, மந்துவில், மல்லிகைத்தீவு, கோம்பாவில், உடையார்கட்டு வடக்கு, உடையார்கட்டு தெற்கு, வள்ளிப்புறம், முள்ளியவளை மேற்கு, முள்ளியவளை வடக்கு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாலமீன்மடு, சின்ன ஊரணி, திருச்செந்தூர், கல்லடி, கல்மடு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளும், நுவரெலியாவின் முரஹினாகம மற்றும் மில்லகமுள்ள கிராம சேவகர் பிரிவுகளும், கொழும்பின் கொளமுள்ள மற்றும் மம்பை மேற்கு கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. ரத்தினபுரி மாவட்டத்தின் பல்லேகம, மொரவத்த, உடகம, யோதகம, புதிய நகரம், வளகொட, சுதுகல, பனாமுர, நுகவல மேற்கு, உடுகப்பேவ, நுகவல கிழக்கு, மடலகம, கட்டங்கே 3ஆம் இலக்க பிரிவு, பனாபிட்டிய தெற்கு, பனாபிட்டிய வடக்கு, கப்பெல்ல, மியனவிட்ட மேற்கு, பொத்துப்பிட்டிய தெற்கு மற்றும் வடக்கு, இலுபகந்த, பனாபொல, தண்டகமுவ, வதுராவ, ஹப்புகொட, டென்வக, பத்தகட, டிபிட்டிகல, சன்னஸ்கம, டொபகஸ்வின்ன, கொடகம ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் விடுவிக்கப்பட்டன. கம்பஹா மாவட்டத்தின் எலப்பிட்டவள நவமகர கிராம சேவகர் பிரிவும், ஹேகித கிராம சேவகர் பிரிவின் அத்கம் வீட்டு திட்டம், அல்விஸ் பிரதேசம் தேசிய வீட்டு திட்டம், கொக்டேன் வீதி ஆகிய இடங்கள் தவிர்ந்த பகுதிகளும், குருத்துகஹாகென, சேதுவத்தை, பரணவத்தை, நில்சிரிகமவின் 3ஆம் 7ஆம் ஒழுங்கைகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன. மாத்தளை மாவட்டத்தின் வல்பொல மற்றும் யட்டவத்த கிராம சேவகர் பிரிவின் அளவத்த கிராமமும் விடுவிக்கப்பட்டது. களுத்துறையின் கித்துல்கொட தெற்கு கிராம சேவகர் பிரிவின் வெடிக்கந்த கிராமம் விடுவிக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தின் வலம்பக்கல, கரணங்கொட, கோவியப்பண்ண, ககாவண்ணகம, டொம்மன்கொட, மீகாகொட, மெகலியகொட, பியத்திகம, கொக்கல 1 மற்றும் 2, லுணுமோதர, பொனவெஸ்டா, கட்டுக்குருந்த, தீக்கும்புர, அத்தனிகித்து ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் விடுவிக்கப்பட்டன. தற்போது கோவிட்-19 பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் 14ஆம் திகதியும் நடமாட்ட கட்டுப்பாட்டை தளர்த்த முடியாது என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹண தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் அமலில் இருக்கின்ற போதும் மக்களது நடமாட்டத்தை கணிசமாக கட்டுப்படுத்த முடியாத நிலைமை நிலவுகின்றது. நடமாட்ட கட்டுப்பாட்டின் மூலம் 90% நடமாட்டத்தை கட்டுப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது சாத்தியமற்றதாகிவிட்டது. குறிப்பாக கொழும்பு நகரில் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அத்தியாவசிய துறையை போன்று இயக்கப்படுகின்றன. பணியாளர்கள் நாளாந்தம் தங்களது பணிகளுக்கு செல்வதால் கொழும்பு நகரம் தொடர்ந்தும் சன நடமாட்டமுள்ள இடமாகவே இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்த வாரமும் நடமாட்ட தடையை நீக்க முடியாத நிலைமையே நிலவுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை நீடிப்பது தொடர்பில் இதுவரை எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாட்டை நீடிப்பது தொடர்பில் இன்று காலை வரையில் எந்தவித அறிவித்தலும் வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 14ஆம் தேதிக்கு இன்னும் ஒரு வாரம் இருப்பதால் தேவை ஏற்படின் அதனை நடைமுறைப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 913 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்தார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 24,858 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பயண கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் காலப்பகுதியில் அனுமதி பத்திரமின்றி வாகனங்களில் பயணிப்பவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார பிரிவினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்ட நடவடிக்கைக்கு மேலதிகமாக இந்த தனிமைப்படுத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேபோல கொரோனா மற்றும் டெங்கு கட்டுப்பாடு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் எதிர்மறையான மற்றும் பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களில் பதிவிடும் பகிரும் நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. இதற்காக இன்று முதல் அத்திணைக்களத்தின் கணினி குற்றப்பிரிவின் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று இதற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்தார். மட்டக்களப்பின் பல பகுதிகளிலும் போலீசாரினால் சோதனை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய தினமும் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி பாலம், அரசடி சந்தி, ஊரணி சந்தி போன்றவற்றில் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டு விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்புக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட்டுள்ள பாஸ் மற்றும் அத்தியாவசிய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்களின் அனுமதி பத்திரங்கள் பரிசோதனை செய்யப்பட்டன. தேவையற்ற வகையில் நடமாடியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதுடன் அவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட உள்ளதுடன் கடுமையான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் திணைக்களங்களினால் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதிகளும் வழங்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுள் அலுவலகங்களுக்கு செல்வோர் மட்டும் அனுமதிக்கப்பட்டதுடன் ஏனையோர் திருப்பி அனுப்பப்பட்டனர்.
மூழ்கிக் கொண்டிருக்கும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் தொடர்பாடல் கட்டமைப்பை பகுப்பாய்வு செய்வதற்காக மற்றொரு குழுவை நியமிக்க அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து 9.5 கடல் மைல் தொலைவில் தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்து தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் கணினி குற்றப்பிரிவு அதிகாரிகள் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட உள்ளனர். கப்பல் தீப்பற்றிய சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திலிருந்து 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. கடற்பிராந்தியத்திலிருந்து பெறப்பட்ட நீர் மாதிரி ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இருந்தபோதிலும் மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பலிலிருந்து தீ இன்னும் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தீயை கட்டுப்படுத்த பெல் 212 ஹெலிகாப்டர் உதவியுடன் 1830 கிலோகிராம் ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக விமானப்படை தலைமையகம் இன்று ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விசாரணைகள் நிறைவடையும் வரையில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கடற்படை தளபதிக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கப்பலிலிருந்து பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகள் நாட்டின் கடற்பரப்பில் கரையொதுங்குவதோடு இதனால் கடற்பகுதி மாசடைந்து வருகின்றது. தெஹிவள கடற்பரப்பில் சில இடங்களில் எண்ணெய் படலம் தென்பட்டதோடு கரையொதுங்கிய கடலாமை மற்றும் டால்பின் உடல்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். இந்நிலையில் தீப்பற்றிய கப்பல் மற்றும் பாதிப்புகள் தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன මේ එක්ස්ප්‍රස් පර්ල් නෞකාවෙන් යම්කිසි වන්දියක් අපේ රටේ ජනතාවට ලැබෙනවා නම් එය ලැබිය යුත්තේ මේ මොහොතේ. තව අවුරුදු 5කින් 10කින් නෙමෙයි. ඒ වගේම ඒ වන්දිය රජයට ලැබුණොත් මේ රටේ ඉන්න දීවරයටම ලැබෙයිද කියන සැකේ අපිට මතුවෙනවා. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட தீ விபத்தில் அதிக பாதிப்புகளை சந்தித்தவர்கள் மீனவர்களை. அரசாங்கம் அடிக்கடி கூறுவது எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நஷ்ட ஈடு கிடைக்கும் என்று. அவ்வாறு நஷ்ட ஈடு கிடைக்கும் என்றால் அது கிடைக்க வேண்டியது இவ்வாறான நேரத்திலாகும். இன்னும் 5 வருடம் கழித்து நஷ்ட ஈடு கிடைப்பதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை. அவ்வாறு நஷ்ட ஈடு அரசாங்கத்துக்கு கிடைத்தால் மீனவர்களுக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம். கடற்றொழில் நடவடிக்கையுடன் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் இந்த நஷ்ட ஈடு கிடைக்க வேண்டும். நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது விரைவில் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு இதற்கான ஒரு முடிவை தெரிவிக்குமாறு. காரணம் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் எத்தனை டன் பிளாஸ்டிக் இருந்தன என்பது தொடர்பில் விசாரணை செய்யப்பட்டதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அது மாத்திரமின்றி கப்பலில் எந்த அளவு ரசாயனம் இருந்தது என்பது தொடர்பிலும் ஒரு தெளிவான அறிக்கை இல்லை. இன்றைய தினம் வரையில் மீன், ஆமைகள், டால்பின் என்பன இறந்து கரையொதுங்குகின்றன. இவ்வாறான ஒரு நிலை காணப்படும் போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு காலதாமதமின்றி உடனடியாக நஷ்டஈட்டு வழங்கப்பட வேண்டும். இந்நிலையில் இது தொடர்பில் ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த மக்கள் விடுதலை முன்னணியின் டில்வின் சில்வா, அரசாங்கம் இழப்பீடு பற்றி பேசினாலும் 100 வருடங்களுக்கு மேலான பாதிப்புகள் இருக்கின்றன. சமுத்திர சூழல் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தினால் அது முடியாது. குறித்த சம்பவம் தொடர்பில் முழுமையான தெளிவற்ற தகவல்களை கொண்டிருக்கும் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களால் இது முடியாத ஒன்றாகும் என தெரிவித்தார். பாராளுமன்ற அமர்வை நாளைய தினம் கூட்டுவதற்கு இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் மஹிந்த அபேவர்தன தெரிவித்துள்ளார். நாளை காலை 10 மணி முதல் 4:30 மணி வரையில் பாராளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ளது. சபாநாயகர் மஹிந்த அபேவர்தன தலைமையில் இன்று காலை பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற அமர்வுகள் ஒரு நாள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளைய பாராளுமன்ற அமர்வுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் பிரேம்லால் ஜெயசேகர் ஆகியோரை அழைப்பதற்கு சபாநாயகர் தீர்மானித்துள்ளார். இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா பாதிப்பிலிருந்து நாட்டை வெற்றி கொள்ள அகில இலங்கை YMMA பேரவை எந்த ஒத்துழைப்பினையும் வழங்க அரசாங்கத்திற்கு தயார் என பேரவையின் தேசிய தலைவர் ஷஹீட் எம் ரிஸ்மி சாய்ந்தமருதில் இன்று தெரிவித்தார். அகில இலங்கை YMMA பேரவை சாய்ந்தமருது கிளையின் புதிய அங்கத்தவர்களுக்கான உத்தியோகபூர்வ அங்கத்துவ படிவம் தேசிய தலைவர் ஷஹீட் எம் ரிஸ்மியினால் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. இது தொடர்பான விசேட ஊடகவியலாளர் மாநாடு சாய்ந்தமருது YMMAயின் அலுவலகத்தில் இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கொரோனா எங்களையும் எங்களுடைய அயல் நாட்டையும் விட்டு வைக்கவில்லை. அந்த வகையிலே எங்களுடைய அரசாங்கம், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, அதே நேரத்தில் பிரதமர், முப்படையினர், மேலும் சுகாதார அதிகாரிகள் ஒன்றிணைந்து முதலாவது அலையை மிகவும் சிறப்பாக கட்டுப்படுத்தி உலகம் போற்றும் அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தது. அதே போன்று 2வது அலையையும் எங்களால் முறியடிக்க முடியுமாக இருந்தது மக்கள் ஒத்துழைப்பின் ஊடாக. 3வது அலை மிகவும் கோரவம் ஆடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே ஊடாக இதை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல், முழு நாட்டையும் முடக்காமல் இந்த முறையினூடாக செயலாற்றி மக்களின் உதவியை நாடி
இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிவாரணங்கள் வழங்கி 5000 ரூபாய் வீதம் 3000 கோடி ரூபாய்களை ஒதுக்கி அதில் 60 லட்சம் குடும்பங்களுக்கு உதவியளிக்க அரசாங்கம் முயற்சி செய்து வருகின்றது. இந்த நிலையிலே நாங்கள் இன மத பேதமின்றி கட்சி பேதமின்றி ஒத்துழைத்து இந்த கொரோனாவுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் முயற்சியில் நாங்கள் வெற்றி கொண்டு மீண்டும் இந்த நாட்டிலே கொரோனாவில் வெற்றி கொண்ட நாடாக நாங்கள் ஆக வேண்டும் என்பதுதான் YMMA பேரவையின் விலக்கு. இத்துடன் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.